எக்ஸலண்ட். ஸோ பைத்தான் எக்ஸசைசஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று என்ன கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஆல் டிஜிட்ஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். அதாவது 1000லேருந்து 3000க்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் எடுக்கணும். அந்த நம்பரில் எல்லா டிஜிட்ஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2000ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிறது ஈவன்லி டிவிசிபிள், 0ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஈவன்லி டிவிசிபிள். அப்போ என்ன ஆகும், இது வந்து ரிசல்ட்டில் வரணும். இதே 1008ன்னு வச்சுக்கலாமே, இந்த 1ங்கிறது ஈவன் நம்பர் இல்லை. ஸோ அதனால் இந்த நம்பர் அவுட்புட்டில் வரக்கூடாது. இந்த மாதிரி 1000லேருந்து 3000 வரைக்கும் நம்ம செக் பண்ணி எந்தெந்த நம்பர்லாம் ஈவன்லி டிவிசிபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணணும். சரி, இப்போ நம்ம இதில் மெயின் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் n அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பர் எல்லா டிஜிட்ஸும் ஈவனாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இஸ் ஆல் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூஸிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்பர்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இஸ் ஆல் டிஜிட்ஸ் ஆஃப் n. ஓகே, இப்போ நான் எடுத்த உடனே என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த நம்பர் ஈவன் டிஜிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல் ஈவன் டிஜிட்ஸ் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இஸ் ஈவன் டிஜிட்ஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த நம்பர் ஈவன் டிஜிட்ஸாக தான் இருக்குது அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, while n greater than 0, அதாவது நான் என்னுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட்டை எடுக்கணும். எப்படி n mod 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, என்ன நம்பராக இருந்தாலும் சரி இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 10ஆல் வகுக்கும்போது லாஸ்ட் டிஜிட் வரும். அந்த டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை இஃப் t mod 2 not equal to 0 இருந்தால், அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஜிட் வந்து 2ஆல் டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரலன்னா அப்போ என்ன அர்த்தம், ஈஸ் ஈவன் டிஜிட்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போது அது ஏதாவது ஒரு டிஜிட் வந்து ஆட் டிஜிட்டாக வந்தால் கூட அது நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபால்ஸ் பண்ணிக்கிறோம், பிரேக் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ஈவன் டிஜிட் தான் அப்படின்னா அடுத்த டிஜிட் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், int ஆஃப் n by 10 10ஆல் டிவைட் பண்ணி அதனோட இன்டீஜர் பார்ட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ட்ராப் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும், மீதி டிஜிட்ஸ் இங்கே வரும். ஓகே, இப்போது இந்த மாதிரி லூப்பிங் பண்ணி எனக்கு வரும்போது எனக்கு எல்லா டிஜிட்ஸுமே ஈவனாக இருந்தால் இந்த ட்ரூ அப்படிங்கிறது மாறவே மாறாது. அப்போது இங்கேருந்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஈஸ் ஈவன் டிஜிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்துடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் எப்படி, பிரிண்ட் ஈஸ் ஆல் ஈவன் டிஜிட்ஸு 1 2 3. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 3யும் 1ம் ஆட் டிஜிட்ஸாக இருக்குது. நம்ம கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ இது கரெக்டாக தான் வேலை செய்யுது. சரி, இப்போது 1 2 4ன்னு கொடுக்குறேன். எகெயின் ரிசல்ட் ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போது 624 அப்படின்னு கொடுக்குறேன். எல்லாமே ஈவன் டிஜிட்டாக இருக்குது. அப்போ ட்ரூ வருது. 6240 எடுக்கிறேன். ஸோ எகெயின் ட்ரூ வருது. அப்போது என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக வேலை செய்யுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். str of x for x in range of 1000ல் இருந்து 3000 வரைக்கும் என்ன பண்ணோம், if is all digits வந்து ட்ரூன்னு வரணும். எங்கெல்லாம் is all digits வந்து ட்ரூன்னு வருதோ அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு L அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம். இப்போது இதை ஜாயின் பண்ணுறேன், ஜாயின் ஆஃப் L. அவ்வளோதாங்க. இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு.
ஸோ முதல்ல என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம், முதல்ல அதை டெஸ்ட் பண்ணோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஒன்று பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா இதில் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இது ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் பில்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் ரிசல்ட். இப்போ பாருங்கள், இப்போ 2048 எல்லா நம்பரும் ஈவன் நம்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 30 ஆரம்பித்த எதுவுமே வராது, எல்லாமே 2ல் ஆரம்பித்த நம்பராக மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ 2888ன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா டிஜிட்ஸும் ஈவன் டிஜிட்ஸாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதை ஒரு முறை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு பார்க்காம போட்டு பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஓகே, பேட்டர்ன்டு டோட்டல். ரைட் எ ப்ரோக்ராம் டு கம்ப்யூட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 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 ப்ளஸ் இந்த மாதிரி 5 முறை எக்ஸு 7 முறை எக்ஸு, வேர் எக்ஸ் இஸ் த சிங்கிள் டிஜிட் நம்பர் அக்செப்டட் ஃப்ரம் த யூசர் கன்சோல். யூசர்கிட்டருந்து 1லேருந்து 9க்குள்ளார ஏதாவது ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் என்னென்னா, இஃப் த இன்புட் நம்பர் இஸ் ட்ரூ தென் த அவுட்புட் ஷுட் பி இன்புட் நம்பர் 2 இருந்ததுன்னா இந்த எக்ஸ் வர இடத்துக்கெலாம் 2 போட்டுட்டு இதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கோடிங் பண்ணணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டுன்றதெல்லாம் கிடையாது. முக்கியமாக என்ன தெரியும்னா லாஜிக்கல் திங்கிங், அதாவது ப்ரோக்ராமிங் அப்படின்னாவே லாஜிக்கல் திங்கிங். ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங்ன்ற கோர்ஸை தைரியமாக வாங்கி படிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதனுடைய பை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை C++ லாஜிக்கல் திங்கிங் சாம்பிள் பார்க்கணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்டினுடைய லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.